ஹாய் மக்களே, இன்னைக்கு சித்திரை 1. இன்னைக்கு என்னோட வேலைகளை என்னென்ன செய்கிறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஒன்று வேணா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி துருவி பொரியல் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே கவரோடு வச்சுருந்தேன். இப்படி நம்ம அந்த கவரில் போட்டு அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கி சீக்கிரமாக கெட்டு போகாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சித்திரைக்கனி அப்படிங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச பழங்களை வச்சு சாமிக்கு நம்ம காலையில் கும்பிட்டுக்கலாம். பலாப்பழ கொட்டை இருக்குது இல்லையா, இதை சாம்பாருக்கு போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம், கேரட்டு, அப்புறம் அந்த பலாக்கொட்டை இருக்குல்ல அதையும் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இது சேர்த்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாங்காவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சாம்பாருக்குள்ளே மாங்காய் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. சின்ன சின்ன பீஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் நம்ம சாம்பாருக்கு சேர்த்துடலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா மிளகாப்பொடியெல்லாம் நான் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேரட்டும் பார்த்திங்கன்னா துருவி வச்சுட்டேன். இப்போ பாயாசத்துக்காக தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா கொதி வந்துடுச்சு. ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வாசமாக இருந்துச்சு. பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜவ்வரிசி கொதிச்சுட்டு இருந்துச்சு. இது கேரட் பொரியலுக்காக வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்கி விட்டுருந்தேன். இது சாப்பாடும் வச்சுருந்தேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக துருவி போட்டோன்னா பொரியலுக்கு சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இதையும் இறக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா சேமியா சேர்க்குறேன். பாருங்கள், நான் நெய் ஊற்றி தாளிச்சிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா பாலும் சேர்த்துட்டேன். கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான். விளாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.